ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மமா முஜி சேனல். இன்றைக்கி நம்ம பாப்பாவுடைய ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எஸ் காய்ஸ், நம்ம இன்றைக்கி பாப்பாவுடைய ஃபேன்சிஸ் காம்படிஷன் கூட என்னென்ன பண்ணியிருக்கோன்றதை உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். முன்னாடி நாள் நைட்டே இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஃபுல்லாக வச்சாச்சு. இது சாட்டன் ப்ளவுஸ் அதை வாங்கி ரிப்பன் மாதிரி ஸ்டிச் பண்ணி அதில் ஃபோம் ஷீட் வாங்கி இந்த ஸ்பெல்லிங்ஸ் எல்லாமே நான் கட் பண்ணி அட்டாச் பண்ணியிருந்தேன். ரொம்ப 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 கஷ்டமாகிடுச்சு. இதெல்லாம் நைட்டு ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் டே, ஸோ மறுநாள் பார்த்திங்கன்னா பாப்பா ரெடி பண்ணிட்டு மார்னிங் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 1:15 to 1:45 ஃபேன்சி ட்ரெஸ் மட்டும் இவங்க கேஜிக்கு. பட் 9 o'clock உள்ளே வந்துருங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் நாங்கள் ஏர்லியாக கிளம்பிட்டோம் காய்ஸ். ஏர்லியாக கிளம்பி போயிட்டு என்ன பண்ணாங்க, அங்கே போயிட்டு ஆஃப்டர்நூன் தான் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாகவே வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. ஸோ மறுபடியும் நாங்கள் வீட்டுக்கு பாப்பாவுக்கு ரெடி பண்ணி ஃபுல்லாக இதான் காய்ஸ் பாப்பாவோட ஃபுல் அவுட்ஃபிட் இது தான். ஃபுல்லாகவே நாங்கள் எதுவுமே பழசு கிடையாது, எல்லாமே புதுசு தான். ஸோ ஸ்கூல் நாங்கள் உள்ளே போயாச்சு. பாப்பா பாருங்களேன், ரொம்ப ஹெவி ட்ரெஸ் அது. ஸோ நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டோம். ஸோ ப்ரோக்ராம் தான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் போயிட்டோம். ஸோ இதுதாங்க கைஸ் இந்த ப்ரோக்ராமு இளந்தளிர் கலை விழான்னு சொல்லிட்டு. ஸோ இது உள்ளே 3 இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆடிட்டோரியம். இது லாஸ்ட் இது குட்டி பசங்களுக்காக மட்டும் இந்த ஆடிட்டோரியம் போட்டிருந்தாங்க. எல்லா பிள்ளைங்களுமே ரொம்ப சூப்பராக பண்ணாங்க, எல்லாமே நல்லா பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரெக் ரெடியாக நின்றுருக்காங்க. அவங்களுக்கு வாக் பண்ணி தான் காய்ஸ் வரணும். மற்ற பசங்க ஸ்பீச் பேசினாங்க. பாப்பா அந்த ஃபேஷன் பேஜென்ட்ன்றதுனால ஜஸ்ட் வாக் மட்டும் தான் பண்ணணும். அந்த ஷோ ட்ரெஸ் மட்டும் காமிச்சிட்டு வாக் மட்டும் தான் பண்ணணும் அங்கே ஆக்சுவலாக. ஸோ பாப்பாவுக்கு நிறைய வீட்டிலேருந்தே ப்ராக்டிஸ். மேபி சப்போஸ் அங்கே பேரண்ட் நாங்கள் இல்லைன்னா வேணாச்சும் பாப்பா நல்லா இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பா. ஏன்னா பிகாஸ் அவங்களுடைய மேம்னுடைய பயத்தினால பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே நாங்கள் போனதுனால பாப்பாவுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் எங்கள் மாரி தான் இருந்தாங்க. என்ன நாங்கள் கற்றுக் கொடுப்போமான்னு சொல்லிட்டு. இதில் பாப்பாவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு நான் ஸ்டாஃப் தெரியாது இல்லையா. ஸோ அதெல்லாம் மைக் வச்சுட்டு இருந்தாங்க. மைக் வேறு மறைச்சிருந்தது பாப்பாவுக்கு. இதை பாருங்கள். ஸோ இதுதான் அவங்க பண்ணது. ஐ லவ் மை இந்தியா, தேங்க்யூ, அவ்வளோதான் அவங்க பண்ணது. அது பாருங்கள். அங்கேருந்து வாக் பண்ணிட்டு ட்ரெஸ் காமிச்சிட்டு ஒரு சர்க்கிள் ஒன்று அடிச்சுட்டு பேக்கில் திரும்பி போகணும். ஸோ சைடில் நின்னா அங்கே ஒரு பிக்ஸ் எடுக்கிறாங்க அங்கே ஸ்கூல் மூலியமாக. ஸோ அங்கே ஸ்மைல் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே பாருங்களேன், இப்படி வச்சுப்போ அங்கே எல்லாமே சிரிச்சாங்க பண்ணும்போது. டான்ஸ் பாருங்களேன். செமையாக இருந்ததில்ல. ஸோ பாப்பாவுக்கு ப்ரைஸ் கொடுக்குறாங்க. பாப்பாவுக்கு செகண்ட் ப்ரைஸ் கிடச்சிது. ஆக்சுவலாக செகண்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க பாப்பா. அதை பாருங்கள். அவங்க பிரின்ஸிபல், இவங்க கோச்சுக்கு பிரின்ஸிபல், அங்கே சாரி கட்டிட்ட அவங்க ஸ்கூல் டிரெக்டர் அவங்க. ஸோ அவங்கள்ட்ட பாப்பா ப்ரைஸ் வாங்கினாங்க. ஸோ பிரின்ஸிபல் மிஸ் இந்தியான்னு கூப்பிட்டுருந்தாங்க. 2 times 2-3 times கூப்பிட்டுருப்பாங்க பாப்பாவுக்கு ஒரே ஹாப்பி காய்ஸ். அதை பார்த்த உடனே என்கிட்ட என்ன சொல்கிறேம்மா, நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன் பார்த்தியா அப்படின்னு கேட்குறேன். குழந்தைக்கு அது தெரியல, செகண்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு குழந்தைக்கு தெரியல. நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன்னு சொன்னாங்க. ஸோ அங்கேயே போயிட்டு அந்த பாப்பாவுக்கு அங்கேயே ஸ்கூல் பேனர் நின்றுட்டு பிக்ஸ் நிறைய எடுத்துட்டோம். ஸோ பிக்ஸ் எடுத்த உடனேம்மா எனக்கு ஐஸ்கிரீம் கடை கூட்டிகிட்டு போங்க, நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன்ல அப்படின்னு சொல்லி எங்களை பிளாக்மெயில் பண்ணி அப்படியே நாங்கள் அரக்கோணம்ல இருக்கிற ஐசோனுக்கு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி போயிட்டோம் பாப்பாவை கூட்டிகிட்டு. ஸோ அங்கேருந்து போனால் பாப்பாவுக்கு இது ஃபஸ்ட் டைம் இந்த கடைக்கு நாங்கள் வர்றது ஃபஸ்ட் டைம் நாங்கள். பிகாஸ் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் நாங்கள் தனியாக வந்திருக்கிறோம். பட் பாப்பாவை ஃபஸ்ட் டைம் நாங்கள் கூப்பிட்டு வந்திருக்குறாங்க. ஸோ அவளுக்கு அங்கே போனோன்னா ரொம்ப 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 பிடிச்சது. பிகாஸ் பாப்பாவுக்கு எங்கே ஏசி இருக்கோ அந்த இடம் அவளுக்கு ரொம்ப அந்த சில்னஸ் அவள் ரொம்பவே எப்போயும் விரும்புவாள். ஸ்வெட் ஆகிறது அவள் விரும்பவே மாட்டாள் சுத்தமாக. ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருப்பாள் காய்ஸ். அதனால் இது உள்ளவங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருச்சு அங்கே. ஸோ அங்கே நிறைய நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் காய்ஸ். நிஜமாவே இது ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஆர்டர் பண்ணோம் குழந்தைக்காக. சிஸ்லிங் ப்ரௌனி இது செம்மையாக அந்த ஒரு சூடு அந்த ஒரு சில்னஸ் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பட் பாப்பாவுக்கு அது சூடுன்னு நினச்சிருவோம் பயந்து ஒரே ஒரு வயதான் சாப்பிடவே இல்லை. அவளுக்கு ஃப்ரூட் ஐஸ் வாங்கி கொடுத்துட்டோம். அவளுக்கு ஃப்ரூட் ஐஸையும் வாங்கி சாப்பிட்டா. எனக்கு அந்த சிஸ்லிங் ப்ரௌனி சாப்பிட்டோம். எங்கள் வீட்டுக்கார் 2 ஜூஸ் அடித்தார். இதில் எங்கள் பாப்பா மறுபடியும் இதுவும் கேட்டிருந்தா. அவளுக்கு ஸ்மைலினா ரொம்ப ஃபேவரெட். ஸோ அதனால ஸ்மைலி 2 பிளேட் காய்ஸாக வாங்கினது. ஸ்மைலி ரொம்ப 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 பிடிக்கும். இது நம்ம அப்படியே எப்பயும் நம்ம வீட்டுக்கு ஆர்டர் பண்ணி வர வைப்போம். இது அங்கேயே சாப்பிட்றதால நல்ல சூடு, நல்ல கிறிஸ்பி, நிறைய கிறிஸ்பி. அவளுக்கு அது இன்னும் நிறையா பிடிச்சது. அந்த ஷீல்டு வீடியோவில் தெரிஞ்சிட்டே இருக்கணுமா, அதுக்கு என் பொண்ணு அதை நேரடியாக வைங்க அப்படின்னாங்க. ஸோ இது ஸ்ட்ராபெரி சோடா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. மொஜிட்டோவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம், ப்ளூ கராக்கோவும் அதை ஆர்டர் பண்ணியிருந்தோம் நாங்கள். ஸோ அதுவும் சாப்பிட்டேன் வீட்டுக்காரர். நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் ரொம்ப கோல்டாக தான் சொல்லிட்டு அங்கே பிக்ஸ் பாருங்களேன்.
பிக்ஸ் இல்லாமல் எப்படி நம்மளுக்கு முடியுமா? முடியவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஸோ ஸ்மைலி எல்லாம் அங்கே வாங்கினது எல்லாமே போட்டாச்சு. இது ப்ளூ கராக்கோ, இது ஸ்ட்ராபெரி சோடா, ஸ்மைலி எடுத்துகிட்டு கடைசி நான் ஒரு பிக் எடுத்துகிட்டு முடிச்சிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.